கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை ஆவரை நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்கள் நம்ம பார்க்கும் போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்ம துக்கம் கொண்டாடி கொண்டிருப்போம். அடுத்து 3 நாள் கழிந்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணி கொண்டிருப்போம். அன்பார்களே, இது நம்ம வாழ்க்கையில வருடம் நம்ம இதை செய்கிறவர்களாக மட்டுமே இருப்போம். அன்பார்களே, அதே விதமாக தான் மற்ற மதத்துல பாருங்க, அவர்கள் வருஷந்தோறும் அவர்கள் அந்த பண்டிகைகளை செலிப்ரேஷன் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஒரு மாற்றம் இருக்காது. அதே போலதான் கிறிஸ்தவத்துல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் செலிப்ரேஷன் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனா அந்த சிலுவை மரணத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார், என்ன மேன்மை நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதனால நமக்கு என்ன மேன்மை செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்கும் போதோ, அவளை குறித்து நம்ம வாஞ்சியா கேட்கும் போதோ, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் அன்பானவர்களே அவ்வளவு பெரியதான மகத்துவமுள்ள ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நம்மளுக்காக செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அதை நினைச்சு நம்ம நினைவு கூர்ந்து அவர் கர்த்தரை நம்ம தினந்தோறும் நம்ம மகிமை படுத்தலாம். வசனம் சொல்லப்படுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமங்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அன்பார்களே, அதாவது நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அன்பர்களே, ஒரு குற்றம் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய தண்டனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நம்மளை நித்திய தண்டனைக்கு, நித்திய நரகத்துக்கு நம்மளை விடுவித்து நம்மளை காத்திருக்கிறார். அன்பர்களே, இந்த மேன்மை நம்ம புரிஞ்சு கொள்ளும் போதோ, அந்த கல்வார் சிலுவையினுடைய அந்த மேன்மை என்னன்னு நம்ம பார்க்கும் போது நம்முடைய தண்டனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்கு தண்டனை இல்லாம நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அன்பர்களே, அதை நினைச்சு நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். அடுத்து அவர் மரிச்சது மட்டுமா, அவரு உயிரோடு எழுப்பப்படுவது எதுக்காக, நாம் நீதிமங்களாக்கப்படுவதற்கு. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மரிச்சார் என்று அநேகர் நம்புவார்கள். ஆனால் அவர் உயிர் தேர்ந்தரா என்று பார்த்தா அநேக கிறிஸ்தவத்திலே சந்தேகமா பார்ப்பார்களே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது நாம் நீதிமங்களாக்கப்படுவதற்கு. அன்பானவர்களே, ஒரு பாவியான நிலையிலிருந்து நம்மளை ஒரு பரிசுத்த நிலைக்கும், அடுத்து நம்ம ஒரு நீதியை கொடுத்து நம்மளை நிக்க வைக்கிறார். அன்பார்களே, இந்த ஸ்டாண்ட் ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து உறுதியாக நம்மளுக்கு கல்வாரி சிலுவையில செஞ்சிருக்கிறார். அவர் உயிர் தேர்தல நம்மளை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு சத்தியத்தை நம்ம உணரும் போதோ, இதை உணர்ந்து இது ஆமா என்னுடைய தண்டனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டது நான் நீதிமானாக்கப்படுவதற்கா, ஐயோ ஒரு பாவியான நிலையிலிருந்து என்னை நீதிமானாக்கவா அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போதோ பாவத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டதும் அல்ல, அவர் நீதிமானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நிக்க வைக்கிறார். அன்பார்களே, இந்த அருமையான சத்தியத்தை நம்ம உணரும் போதோ கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம இதை செலிப்ரேஷன் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அநேகம் நம்பாம இருக்கிறோம். அப்படி நம்பாம இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவத்தில் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, நம்ம இன்னுமே பாவத்தில் இருந்திருக்குமானவங்களே. அந்த நிலை நம்மளுக்கு வரக்கூடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டு நம்மளை நீதிமன்றங்களா ஆக்கியிருக்கிறார். ஆகையால் சிலுவை மரணத்தினுடைய மேன்மை என்னன்னு பார்க்கும்போது, பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை நம்ம தண்டனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு நம்மளை நீதிமன்றங்களாக மாற்றியிருக்கிறார். இதை நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். தினந்தோறும் இந்த ஒரு காரியத்தை நம்ம கர்த்தருக்கு செலிப்ரேஷன் பண்ணி அவரை நம்ம மகிமைப்படுத்தலாக இருப்போம். ஆமென்.